யூடியூப்பில் பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு சினிமா துறையில் நடக்கிறது அப்படி என்று நான் பார்த்தேன். சினிமா துறையில் மட்டுமில்லை, எந்த இடம் எந்த துறையாக இருந்தாலும் பெண்கள் பொதுவாக வீட்டை விட்டு வெளியில் வந்தாலே அவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பெண்கள் வீட்டை விட்டு வெளியே படிக்க செல்கிறார்கள், அரசாங்க வேலைக்கு செல்கிறார்கள், தனியார் துறைக்கு வேலைக்கு செல்கிறார்கள், இப்படி பல வகையில் விவசாய வேலைக்கு செல்கிறார்கள், தொண்டு செய்யக்கூட செல்கிறார்கள். எந்த வகையில் சாமியாராக கூட செல்கிறார்கள். எந்த வகையில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்தாலே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதனால்தான் அந்த காலத்தில் பெண்களை பொத்தி வலு ஆண்களை அடிச்சு வலு என்ற ஒரு பழமொழி உண்டு. பொத்தி வலு அப்படின்றது அதாவது பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும் என்பதைத்தான் அப்படி சொல்கிறார்கள். இது பெண்கள் பொதுவாக அந்த காலத்தில், அதாவது அந்த காலத்தில் என்றால் குழந்தைகள் திருமணம், அதற்காக கூட குழந்தைகள் திருமணம் நடந்திருக்கலாம். பெண்கள் வெளியே செல்லாமல் திருமணம் என்ற ஒன்றை செய்துவிட்டு வீட்டு வேலையை பார்த்து கொண்டு வீட்டோடு பத்திரமாக இருக்க வேண்டும் என்று கூட இருந்திருக்கலாம். ஆனால் காலப்போக்கில் அதே குழந்தை திருமணம் அடிமையாக்கப்பட்டது. அதைவிட கொடுமை உடன்கட்டை ஏறுதல் போன்ற செயல்கள் படிப்படியாக வந்திருக்கலாம். கணவன் ஒரு 9 வயது பையனுக்கு ஒரு 5 வயசு 7 வயசு பெண்ணை திருமணம் செய்தால் அந்த 9 வயது பையன் இறந்து விட்டால் அந்த பெண்ணையும் கட்டி போட்டு உடன்கட்டை அந்த தீயில் போட்டு சாகடித்து விடுவார்கள். இதைத்தான் உடன்கட்டை ஏறுதல் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு என்ற ரீதியில் இந்த மாதிரி ஒரு கொடிய செயல் நடந்தது. பெண்கள் ஏன் என்றால், பெண்கள் வளர்ந்தால் வேறு ஒரு ஆண்மகனை திருமணம் செய்து கொள்வார், அல்லது தவறான முறையில் பாலியல் தொடர்பு வைத்து கொள்வார், நம்ம குடும்பத்து கௌரவம் போய்விடும் என்பதற்காக அந்த பெண்களை உடன்கட்டை ஏறுதல் கட்டாயப்படுத்தி, அந்த காலத்தில் பெண்கள் மாட்டன் என்றால் கட்டாயப்படுத்தி உடன்கட்டை ஏறுதல் செய்வார்களாம். அல்லது அவர்களை ஒரு 4 ஆண்கள் அதுக்கென்றே இருப்பார்களாம். அவர்கள் அடித்து சித்திரவதை செய்து உடன்கட்டை ஏற மாட்டேன் என்னும் சொல்லும் பெண்களை அடித்து துன்புறுத்தி உடன்கட்டை ஏற செய்வார்கள். இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது. இது உச்சகட்டம். பெண்கள் பாதுகாப்பு கருதி வீட்டு வேலையை மட்டும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு நிலை கடைசியில் அதனுடைய உச்சகட்டம் உடன்கட்டை ஏறுதல் முடிய சென்று விட்டது. அதனால தான் பெண்கள் வெளியில் அவர்களுக்கு ஓட்டு உரிமை கூட கிடையாது, படிப்பு உரிமை கூட கிடையாது. இப்படி ஒவ்வொன்றாக அது கடைசியில் பாதுகாப்பு என்ற ரீதியில் அடிமை என்ற வழியில் தான் சென்றது. இதனால தான் பெண்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும், ஆண்களுக்கு நிகரானவர்கள் என்று அவர்களுக்கு வாக்குரிமை தந்தார்கள், படிப்புரிமை தந்தார்கள். மறுமணம் அதாவது உடன்கட்டை ஏறுதலை ஏறக்கூடாது என்று சட்டம் கொண்டு வரப்பட்டது. இப்படி பெண்களுக்காக பல உரிமைகள், ஆண்களுக்கு நிகரான உரிமைகள் கொண்டு வரப்பட்டன சட்டப்பூர்வமாக. அதனுடைய விளைவு
பெண்கள் வெளியில் சென்று படிக்கின்றனர், இது மாதிரி வேலைக்கு செல்கின்றனர். எல்லா துறையிலுமே பெண்கள் வந்து நுழைந்து விட்டார்கள் ஆண்களுக்கு நிகராக. இந்த மாதிரியான ஒரு சுதந்திரம், பெண்களுக்கு சுதந்திரமாக சம உரிமையாக இருங்கள் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்த பிறகு பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு அதிகமாக நடக்கிறது. சினிமா துறையில் மட்டும் பாலியல் தொந்தரவு கிடையாது. அதே மாதிரி பெண்களுக்கு சுதந்திரமாக அவர்களுக்கு ஆண்களுக்கு சமமாக சட்ட உரிமை தந்து அவர்களுக்கு படிப்பு வேலை பலம் தந்ததால் தான் பாலியல் தொந்தரவு என்று இல்லை. அந்த காலத்தில் பெண்களை வீட்டோடு வைத்திருந்த காலத்தில் கூட நிறைய பாலியல் தொந்தரவுகள் நடந்திருக்கும், இருக்காது என்று சொல்ல முடியாது. அதுக்கு நம்மளால் இப்பொழுது ஆதாரம் தர முடியாது. கடந்த காலம் இந்த மாதிரி நிறைய பாலியல் தொந்தரவுகள் பெண்களுக்கு அந்த காலத்திலும் உண்டு. குழந்தை திருமணம் செய்த காலத்திலும் உண்டு. எந்த காலத்திலுமே பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு உண்டு. இப்பொழுது மட்டும் இல்லை, பெண்களுக்கு மட்டும் இல்லை, மிருகங்கள், பெண் மிருகங்களுக்கு கூட பாலியல் தொந்தரவு மனிதன் தருகிறான். இது உண்மை. இது உண்மை. இது என்னால் வந்து இப்போ இந்த யூடியூப்பில் எல்லாரும் வந்து படம் எடுத்து காட்டுகிறார்கள். அந்த மாதிரி என்னால் படம் எடுத்து காட்ட முடியாது. ஆனால் எல்லாருக்கும் தெரியும், ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். அதில் முறை தவறி பாலியல் தொந்தரவு கூட நடக்கின்றன. சொல்வதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. முறை தவறி என்றால் முறையில்லாமல் அண்ணன், தம்பி, அப்பா இந்த மாதிரியான பாலியல் தொந்தரவுகள் நடக்கின்றன. அதை விடவும் கொடுமை, அதையும் கொடுமை, ஓரினச்சேர்க்கை நடைபெறுவதும் அதுவும் வந்து தவறான ஒரு உறவு தான். அது அவர்களுடைய விருப்பம், அது சட்டமே அவர்களுடைய விருப்பம் என்று சொல்லிவிட்டது. அந்த காலத்திலும் அந்த மாதிரி நடந்திருக்கிறது. அரசர்கள் ஆண்ட காலத்தில் இருந்து இருந்திருக்கிறது. பூமி பிறந்து மனிதன் வந்த காலத்தில் இருந்து கூட இருந்திருக்கும், இல்லை என்று சொல்ல முடியாது. பெண்கள் அதே மாதிரி பெண்களுக்கு என்று தனிப்பட்ட முறையில் கல்வித்துறை இருக்க வேண்டும், வேலைவாய்ப்பு துறையும் இருக்க வேண்டும். அதே போல் பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு பெண்களுக்கு பாலியல் பிரச்சனை தருபவர்களுக்கு மரண தண்டனை தந்தால்தான் அவர்கள் பயபக்தியாக பெண்களுக்கு பாலியல் தண்டனை என்கிறேன் பார், பாலியல் பிரச்சனை தரமாட்டார்கள். பாலியல் தண்டனை மரண தண்டனையாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு பயமாக இருக்கும். அந்த மாதிரியான செயல் குறையும், அவ்வளவுதான். அதுக்காக முழுவதுமாக குறைந்துவிடும் என்றும் சொல்ல முடியாது. இந்த பூமியில் இருக்கும் வரை இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கும். தடுப்பதற்கு ஏதோ சட்டங்கள் இந்த மாதிரி கொண்டு வரலாம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு மட்டும் பாலியல் தொந்தரவில்லை. பெண்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கும் எல்லா வகையிலும் பாலியல் தொந்தரவு எல்லா துறையிலும் இருக்கின்றன. இதுதான் உண்மை.